செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர், பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் கைதட்டி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே பாடி சொல்லுமா. ஓ எங்கள் சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம சொந்தங்கள் நம்மை விட்டு மாறலாம், மறையலாம். ஆமென். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். எத்தனை பேர் உணர்ந்து சொன்னீங்க, டாடி நான் சொந்தமாக நினைக்கிறவங்க ஒரு நாள் என்னை விட்டு மறைந்து போக வாய்ப்பு. ஹல்லேலூயா. அது ஒரு தற்காலிகமான சொந்தம், தற்காலிகமான ஒரு உறவு. ஆமென். நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, பலனோடு இருக்கணும், வாழணும். அப்படிங்கிறதுக்காக தேவன் ஒரு தேற்றரவாளரை தந்தார். அவர் நம்மை விட்டு பிரியாத சொந்தமானார். ஆமேன்னு சொல்ல விரும்புகிறவங்க இருந்தீங்கன்னா அந்த ஸ்தலத்தில். எல்லாரும் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே. அங்கிள் இறந்த அந்த ஒரு சோகம் அப்படி இருக்கிறீங்களா? ஆமே. கர்த்தர் நல்லவர். அவர் இங்கே கொடுத்து இந்த குடும்பத்திற்கு இங்கே வந்திருக்க எல்லாரும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அதனால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரு வருஷம் கழித்து அவர் நினைவு வைத்திருக்கிறீங்கன்னா அது தேவனை வைத்து அவர் கொடுத்த ஒரு கிருபை. ஆமே. இந்த மாலை வேளையில் கூட அங்கிளோட வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி, ஆமே, எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்ற இந்த குடும்பத்தை, எதிர்காலம் ஒருவேளை அப்பா இருந்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக போச்சு, அப்பா இல்லைனா எப்படி இந்த இடம் இந்த பார்ட்டில் லைஃப்பில் வீக் ஆயிடுவோமே, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி டல்லான மாதிரி இருக்குமே, எதிர்காலம் இல்லாமல் இருந்த நமக்கு காலத்தை தேடி வந்து, காலத்தை படைத்தவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் புது வாழ்வு தந்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க என்னோட கூட சேர்ந்து இந்த மாலை வேளையில்? ஆமேன். நம்ம கொஞ்சம் சிரித்த முகமாக பாடி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவோம். ஆமேன். அவருக்கு முடிவு இல்லை, துவக்கம் இல்லை, எவர் பிரசன்ட். அப்படிப்பட்டது இந்த வர்ஷிப் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஆண்டவரோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது. எப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்காங்க. இந்த ப்ரெசன்ஸ்லேயே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நான் தாத்தாக்கு பிடிச்ச சங்கீதம் 34 இப்போ நம்ம ரெவரண்ட் சுரேஷ்குமார் ஐயா வந்து நமக்கு வாசிக்க போகிறாரு. Thank you so much, worship team, for leading us into worship. I'm sure we all felt the presence of God with us. So now we will invite Reverend Suresh Kumar on stage to read Psalms 34. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்கிற பொழுது நாம் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இந்த காரமடை திருச்சபை ஸ்டான்லி ஐயா அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான ஒன்று, அவர் எதையெல்லாம் தன் வாழ்விலே செய்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதனாலேயே நினைத்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் ஸ்டான்லி ஐயா வீட்டுக்கு வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பிட்டுருவார். உண்மையாலுமே ஐயா எனக்கு ஒன்றுமே முடியலையா, ஏதாவது செய்யுங்கய்யா அப்படின்ட்டு வந்து நின்னா எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி பணி செய்கிறவர் இந்த ஸ்டான்லி ஐயா. ஸ்டான்லி ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்தார் என்பதனாலே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்வதற்கு இல்லை, அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் ஐயா அவர்களுக்கு பிடித்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு. 34வது சங்கீதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ரொம்ப நன்றி ஐயா. எங்கள் சபைக்கு நிறைய ஆயர்மார் வந்திருக்காங்க. எல்லாரும் வெளியிருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்ததுன்னா சுரேஷ்குமார் ஐயா தான். அப்பா எப்போ சொல்லுவார், ஒரு மூத்த குமாரன் நீங்கள் இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இல்லாத நேரங்களில் இந்த கோவிட் டைம்ஸில் அம்மா எல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் பிரின்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கும்போது ஐயா தான் இங்கிருந்து மகன் மாதிரி அவங்க எல்லாம் தான் பார்த்துக்கிட்டாங்க, அம்மாவையும் அப்பாவையும். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேங்க. ஒய்ஃப், கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்றது அப்பாவோட வாழ்க்கையில் நடந்தது. அவர் ரொம்ப ருசித்தவர் கர்த்தர் நல்லவர் என்பதை. இந்த நேரத்திலும் நான் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம், ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இது ஆக்சுவலி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோர்னிங் பிளேஸ் கிடையாது. இது ஒரு துக்க கூட்டம் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஸோ அந்த லெகசி அவர் எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்பா. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அண்ட் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்ல போனோன்னா, அப்பா கிட்ட நான் தோ ஐ வாஸ் அ டாட்டர் இன் லா டு ஹிம், அவரோட மருமகளாக இருந்தாலுமே அவர் ஃபேவரட்டிசம் காட்டவே மாட்டார். எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலும் அவர் என்கிட்ட கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு கடிஞ்சு பேசுறது எதுவுமே அவர் பண்ண மாட்டார். ஸோ எந்த ஒரு தப்பு நாங்கள் செஞ்சுருந்தாலுமே அதை ஓகேம்மா கவலைப்படாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு நல்ல குணம். ஸோ ஐ திங்க் எங்களோட ஜெனரேஷன் அண்ட் வி ஷுட் ஃபாலோ ஹிஸ் லெகசி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு மக தான். அண்ட் டுடே வீ கேன் ப்ராமிஸ் ஜஸ்ட் ஒன் திங். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ அவர் ப்ரெசன்ஸ் முன்னாடி நாங்கள் ஒன்று தான் ப்ராமிஸ் பண்ண முடியும். எங்ககிட்ட வீட்டு சென்றிருக்க அம்மாவை நாங்கள் பத்திரமா ஆஸ் அ டாட்டர் and as a son
we will take care of her. Praise God. அப்பாவை பற்றி நிறைய பேர் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், மைக் உள்ளே கொடுத்து நீங்கள்லாம் அப்பாவை பற்றி ஒவ்வொரு 30 செகண்டில் 1 நிமிஷம் வரைக்கும் பேசலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நான் நேரம் ரொம்ப ஆனதுனால உங்களை காக்க வைக்க வேணான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே பிரசங்கத்துக்கு நான் பாஸ்டரை கூப்பிட போகிறேன். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்திருக்காங்க. எங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னே சொல்லலாம். கண்டிப்பாக உண்மையை சொல்ல போனால் ஒரு அன்பு அழைக்கிறேன். அப்பா ஹாஸ்பிட்டலில் அங்கே ஜெர்மனியில் வந்துட்டு நான் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறோன்னு சொன்ன நிமிஷத்துலேருந்து ஒரு எவ்ரி 10 நிமிஷம் கொடுத்து பேசிகிட்டே இருந்தாங்க. அப்பா அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அங்கே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 12 மணிக்கு, எங்கள் ஜெர்மன் டைம் 12 மணி, இந்தியாவில் 3:30 மணி இருக்கும். அங்கே 11:50 அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்லை அப்பா இஸ் நோ மோர் அப்படின்னாங்க. அது சொல்கிற வரைக்குமே he was the one was with me all the time. நிறைய பேர் எல்லாரும் எங்கிட்ட கனெக்டில் இருந்தாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது கனெக்ட் பண்ணி எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு இருந்து எங்களை கன்சோல் பண்ணி எங்களை எல்லா வகையிலும் தேற்றி இன்னைக்கு நானும் அப்பா இறந்த டைம் வந்தாங்க. இந்த இது கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி அவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஷெட்யூல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். ஆண்டவர் நல்லவர். இது ஆண்டவர் காலம் சென்ற அருமையான ஐயா ஸ்டான்லி அவர்களுக்கும் அவர்கள் மனைவி அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவன் செய்த நன்மைகள், குறிப்பாய் அவர் நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து விட்டுட்டு போன நல் உதாரணங்கள், அதெல்லாம் நினைவு கூறுகிற ஒரு நாள். அக்கா சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அ டைம் டு மோர்ன், திஸ் இஸ் அ டைம் டு தேங்க் காட் ஃபார் த லைஃப் ஆஃப் டியர் அங்கிள் ஸ்டான்லி. ஆண்டவர் நல்லவர். கிமி என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. சொல்லுங்க, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எல்லாரும் சேர்ந்து, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன? உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. என்னை விட எத்தனை பேர், என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க சத்தம் கேட்கணும். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை. எல்லாருக்கும் பாட்டு வராது. ஆண்டவர் இடத்துலேருந்து நன்மை பெற்றவங்களுக்கு மட்டும் தான் பாட்டு வரும். அருமையான ஸ்டான்லி ஐயாவுக்கு அங்கிளுக்கு பிடிச்ச சங்கீதம் வந்து சங்கீதம் 34ன்னு போட்டிருந்தீங்க. சங்கீதம் 34ஓட பேக்ரவுண்டே என்னன்னா, அபிமெலேக்கு தாவீதை விரட்டி விடும் பொழுது, கவனிங்க, தாவீது ரொம்ப நல்ல சௌகரியமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மனைவியோட பிள்ளைகளோட இளைப்பாறும் பொழுது எழுதின பாடல் கிடையாது. அபிமெலேக்கு அவனை துரத்தி விடும் பொழுது, when he was being chased by அபிமெலேக், துரத்தி வரப்படும் பொழுது, அதுவும் உங்களுக்கு நல்லாவே ஸ்டோரி தெரியும். தாவீது ஒரு பைத்தியக்காரனை போல் நடிச்சிட்டு இருந்தான். நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அபிமெலேக் சொல்லிடுவான், அச்சி போ நீ போ, கிளம்பு போ போ. பைத்திய மாதிரி கோலெல்லாம் வடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் தாவீது. அப்போ வந்து அபிமெலேக் சொல்கிறார், அச்சி போ போ, கிளம்பு அவனை போ சொல்லுன்ற. ஒரு ராஜாவுக்கு அந்த நிலைமை வரும்பொழுது அவன் சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமேன் வரணும். எங்க மோஸ்ட் ஆஃப்
த சீட்டர்ஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ். இங்க இருக்கிற நிறைய பேர் சபைக்கு போறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லணும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். தாவீது எப்போ சொன்னான்னா, தமல அபிஷேகம் இருக்கு, அவன் அடுத்த நெக்ஸ்ட் கிங்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான். அப்போ சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், அவர் ஐ வில் ஆல்வேஸ் பிரைஸ் மை காட்ன்றான். பாருங்க இந்த உறவு பாருங்களேன். நல்லா இருக்கும்போது பாட்டு வர்றது வேற, அசிங்கப்படும் போது பாட்டு வருது பாருங்க. அதுதான் தேவனோடு இருக்கிற உறவை காண்பிக்கிறது. ஆமென். நீங்க எல்லாம் சொல்ல முடியுமா, அவர் கிருபையினால தான் இருக்கிறோம். நம்மளோட எத்தனையோ தகுதியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளோட அறிவாளியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தாளந்து படைத்தவர்கள் இருக்கிறாங்க, உங்களோட கோடீஸ்வரர்கள்லாம் இதே மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை அவர் அழைச்சு கொண்டு வர காரணம், நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ இல்லை நம்ம எல்லாரும் ஒரே சபையில தலைமுறையா பிறந்ததுனாலயோ கிடையாது. அவர் கிருபை நம்ம மேல இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே. சத்தமா, என்னை விட எத்தனை பேர், இந்த பக்கத்துல சத்தமே இருந்தும் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே. கிருபை, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. முடிஞ்சா கை உயர்த்தி, எனக்கா இத்தனை கிருபை. உங்க கையெல்லாம் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கொஞ்சமா ஊத்தி இருக்கிறாரா, அதிக கிருபையா கொடுத்திருக்கிறாரா? எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற, என் மேல் அளவற்ற. கடைசி ஒரு முறை சேர்ந்து பாட போறோம். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே. His presence is here. என்னை விட நல்லவராக இருந்தோ என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வை. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாம். அதுக்கு நான் இங்க வர்ற வரை கூட அதை வாசிக்கல. அப்பா ரொம்ப ப்ரொஃபட்டிக்காக தான் லைக் பண்ணியிருக்கிறார். தாவீது பைத்தியமாய் நடிக்கிறான். அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அபிமெலேக்கு அங்கிருந்து துரத்துறாரு. இங்கிருந்து போயிரு, கண்ணு முன்னால் நிற்காது. போகும்போது எவ்வளோ பசிச்சிருக்குன்னா, அவன் ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு வேர்டு சொல்கிறான் பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு சொல்லுங்க நன்மையும். அதாவது கிறிஸ்டியன்ஸோட அழகு என்ன தெரியுமா? வசனத்தை சொல்றது தான். வாயை திறந்து வசனத்தை சொல்றது தான் நமக்கு அழகு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சர்ச்சுக்கு போட்டு வர ட்ரெஸ் தான் அழகு, நமக்கு கிடைச்சிருக்கிற பதவி தான் அழகுன்னு. ட்ரெஸ் போயிடும், பதவி போயிடும், அழகு போயிடும், வசனம் மட்டும் போகவே போகாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடா. அந்த சங்கீதத்தோட லாஸ்ட் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கிரேஸ் ஃபில்டு வேர்டு அது. சொல்ல போனா நான் நினைக்கிறேன் அவர் ப்ரொஃபட்டிக்காவே தன்னுடைய ஜெனரேஷன் வந்து ஆண்டுடைய கிருபையில தங்கியிருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால அந்த சங்கீதத்தை ரொம்ப விரும்பி இருக்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இன்னைக்கு எனக்கு கடந்த நாட்கள் ஃபுல்லாக ட்ராவல், எனக்கு ஒரு 7 நாளாக உடம்பு வேற சரியில்லை. ஒரே டிசென்ட்ரி, டயரியா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் இந்த 7 நாட்களில் 4 கூட்டத்தை முடிச்சு தான் அங்கே வந்திருக்கேன். ஐ எம் நாட் சிக், நான் வியாதியஸ்தன் கிடையாது, சூடு வேற ஒன்றும் இல்லை. அதனால நானே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசும்போது என்னோட உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும், அதனால தான் அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஸ்டான்லி அங்கிளுக்காக, அவங்க மனைவிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ ஆன்டி, தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மீ. என்னை நீங்கள் அழைத்ததுக்கு நன்றி. அங்கிளை மிஸ் பண்ணுறோம், பட் சீக்கிரத்தில் முகமுகமாய் மகிமையில் அவரை தரிசிப்போம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவர் நல்லவர். ஸ்டான்லி அண்ணனுக்கு
ஜான் அண்ணனுக்காக நன்றி, ஜான் அண்ணனுக்காக நன்றி, அண்ட் மோனிகாக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் குடும்பம் என் மீது காண்பிக்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவர் நல்லவர். உங்கள் சகோதரனுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அதே போல் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் சபையார், அங்கே வந்திருக்கிற அருமையான ஐயா, எல்லா ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததற்காக ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக 3 வசனங்களை வாசித்து அன்னைக்கு காலையில் when I was thinking about this event, இதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசின 3 வார்த்தைகளை நாங்கள் சொல்லி உங்களை பிளஸ் பண்ணிடுறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம். யாராவது வாசிச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஆட்கள் யாராவது மைக்கில் வாசிக்கிறா நல்லாயிருக்கும். கீதாக்கா வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 37வது வசனம். ரொம்ப பேச மாட்டேன், 10 minutes தான். I'll finish. I want your attention. Thank you so much. வெளியில் சிலர் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை சூடுனால வெளியே போயிட்டீங்களான்னு தெரில. இடம் உள்ளே இருக்குது, ஒரு 10-15 சேர் இங்கெல்லாம் காலியாக தான் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து உள்ளே வரலாம். தேங்க்யூ ஸோ மச். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 37வது வசனம். 1 Kings chapter 1 and verse 37. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். எனக்கு ஒரே ஒரு கம்பேரிசனை தான் ஹோலி ஸ்பிரிட் காண்பிச்சார். டேவிட் அண்ட் சாலமோன். தாவீதிலிருந்து சாலமோனிடத்தில் அரியணை போகிறது, ராஜ்யபாரம் போகிறது. அப்போ டேவிடை விட அவனுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை சாலமோனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அதற்கு தான் உதாரணமாய் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தில் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராஜாவாக என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து, ஸ்டான்லி அங்கிளோடு எப்படி இருந்தாரோ அதை போல அவர்கள் பிள்ளைகளோடும் இருந்து தாவீது ராஜாவாக என் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக. இது ப்ரொஃபெட்டிக்காக நான் அவங்க மேலே பேசுகிறேன். ஸ்டான்லி அங்கிளோடு இருந்து ஆண்டவர் செய்த கிரியையை விட பெரிய கிரியைகள் வரப்போகிற நாட்களில் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் தலைமுறைக்குள்ளும் அது நடக்கும். 1 கிரேட்டர் திங்ஸ், பெரிதாக்குவார். 2வது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம். 1 Kings 2 and verse 12. தன் தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. முதல்ல தாவீதை விட இவன் பெரியவனானான், கிரேட்டர். 2வது அதை விட இது மிகவும் ஸ்திரப்பட்டது. வருகிற நாட்களில் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் பேர பிள்ளைகள் மேலும் உங்கள் தலைமுறை மேலும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்காக வைத்திருக்கிற திட்டங்கள், வாக்கு தத்தங்கள் அது பெரிதாகும். 2வது அது ஸ்திரப்படும். God will establish it. அதுக்கு பின்னால் உள்ள பேக்ரவுண்ட் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். 3வது வசனத்தை வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 45வது வசனம். 1 Kings 2 and verse 45. ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் என்று சொல்லி, என்றென்றைக்கும் உறுதியாய் இருக்கும். கர்த்தர் இதுக்கு அப்புறம், ஸ்டான்லி அங்கிளுடைய நாட்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தை அவர் பெரிதாக்குவார், ஸ்திரப்படுத்துவார். 3வது அவர் உறுதியாக்குவார். சத்தமா சொல்லுங்க, உறுதியாக்குவார். பெரிதாக்குவார், ஸ்திரப்படுத்துவார், உறுதியாக்குவார். இட் வில் ரிமைன் செக்யூர். நான் அந்த ஆர்டர் அப்படியே பார்க்கும்பொழுது நான் பார்த்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அதை விட உங்களை பெரிதாக்குவேன், உங்களை ஸ்திரப்படுத்துவேன், உங்களை பாதுகாப்பேன். இங்கிலீஷில் வசனம் போட்டிருக்கு, ஐ வில் மேக் யூ கிரேட்டர், அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஐ வில் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ் யூ, அண்ட் த தேர்ட் இஸ் யூ வில் ரிமைன் செக்யூர். இந்த குடும்பம் உங்கள் தலைமுறை மேலே இருக்கிற வாக்கு தத்தமும் அழைப்பும் ஆசீர்வாதங்களும் அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும். தேவன் அதை உறுதி செய்வார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கு போயிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தாவீதின் கடைசி நாட்களில் தாவீதிற்கு சாலமோன் என்கிற ஒரு மகன் இருந்தான். தாவீதுக்கு லீகலாக பிறந்தது கிட்டத்தட்ட 18, நான் நினைக்கிறேன் 4 பேர் பத்ஷேபாக்கு. அப்போ 15 பேர் லீகலாக வந்தவங்க, 4 பேர் மாத்திரம்தான் பட்சேபால் வழியாக வந்தவங்க. அதில் ஒருத்தன் தான் சாலமோன். ஆக்சுவலாக ராஜ்யபாரம் யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ராஜ்யபாரம் அதோனியாவுக்கு தான் போயிருக்கணும். யாருக்கு போயிருக்கணும்? அதோனியாவுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் அதோனியா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு
அவனோடு சில மனிதர்களை அவன் சேர்த்து கொண்டு, குறிப்பாக யோவாப் என்கிறவனையும், குறிப்பாக அதுக்கப்புறம் அபியத்தார் என்கிறவனையும், ஆசாரியனையும் தன் கையில் வச்சுக்கிட்டு, ஆர்மியை தன் கையில் வச்சிருந்தான். வசனம் சொல்லுகிறது அவனோடு குதிரை வீரர்கள் இருந்தார்கள், அவனோடு ரதங்கள் இருந்தது, அவனோடு அதுக்கப்புறம் 50 காலாட்கள், அவனுக்கு முன்னால் 50 கான்வாய்ஸ் போயிருக்கு. இப்போ சீஃப் மினிஸ்டர் காருக்கு முன்னால் 2 கார் போகிற மாதிரி அன்னைக்கு 50 கார் போகிற மாதிரி அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். அதோனியா தான் லீகலாக மேலே வரணும், சாலமோன் லீகலாக மேலே வர முடியாது, அதோனியா தான் மேலே வரணும். அதோனியா மேலே வர்றதுக்கு எல்லா ஜனங்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆனாலும் வாக்கு தத்தம் யார் மேலே இருக்குன்னா சாலமோன் மேலே இருக்கு. இப்போ பத்சேபாள் வந்து தாவீதுகிட்ட சொல்றா, ராஜா நீங்க சாலமோனை குறித்து பேசினது ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறா. அப்போ தாவீது வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். லீகலா வர வேண்டியது யாரோ ஒரு ஆள், ஆனா கிரேஸ்ல வந்தவன் தான் சாலமோன். இதை நான் எப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக நம்முடைய சபை பிரசங்கங்களை கேட்கிறவங்களுக்கு தெரியும். வேதாகமத்தில் 2 பேர் தான் தைல கொம்பினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள், மற்ற எல்லாரும் தைல குப்பியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். சாமுவேல் சவுலை தைல குப்பியினால், 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 10வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் தைல குப்பியினால், இங்கிலீஷில் ஃப்ளாஸ்க், ஆயில் ஆஃப் ஃப்ளாஸ்க், தைல குப்பியினால் சவுலை அபிஷேகம் பண்ணினான். ஆனால் அதே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினான். குப்பின்றது மனிதனுடைய திறமையினால் உண்டாக்கப்படுறது தான் குப்பி. ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஒரு பாத்திரத்தை உண்டாக்குறது மனுஷன். அது மேன்ஸ் பவர், மேன்ஸ் ஸ்ட்ரென்த். இது வேர்ல்டுடைய லீகல் சிஸ்டம். ஆனால் கொம்பு என்பது ஒரு ஆடு பலியானால் தான் அந்த பலியிலிருந்து வெளியே வர்றது தான் கொம்பு. தாவீதின் மேல வந்தது பலியிலிருந்து வந்த அபிஷேகம். அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே கீகோன் நதிக்கு பக்கத்தில் போய் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்ட ஒரே நபர் சாலமோன் தான். ஏன்னா தாவீது சொல்றாரு, மற்ற பெனாயாவையும் கூட இருக்கிற ஆசாரியனையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் சாலமோனை கீகோன் நதிக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. வேதம் வாசித்தவர்களுக்கு நான் சொல்வது புரியும். பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற அந்த ஸ்தலத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஊற்றின் பெயர் தான் கீகோன். இந்த கீகோன் என்பதற்கு கிருபைன்னு அர்த்தம். இந்த கீகோன் நதி காலையில் 9 மணிக்கு ஊறி வெளியே வரும், அப்புறம் மாலை 3 மணிக்கு ஊறி வெளியே வரும். ஏன் காலையில் 9 மணிக்கும் மாலை 3 மணிக்கு ஊறி வெளியே வருதுன்னா, அந்த நாட்களில் பலி எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் முதல் பலியை அவர்கள் 9 மணிக்கு செலுத்துவார்கள், அடுத்த பலியை 3 மணிக்கு செலுத்துவார்கள். நம்ம சபைக்கு வர்றவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், பட் ஹிஸ்டரி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். முதல் பலி காலை 9 மணி, அடுத்த பலி மாலை 3 மணி. இந்த 6 மணி நேரம், காலை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்படி வச்சு பாருங்களேன், 6 hours இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது 6 மணி நேரம் நமக்காய் சிலுவையில் தொங்கினார். இந்த 6 மணி நேரம் என்பது முதலாவது பலியும் அவர்தான், கடைசி பலியும் அவர்தான் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அதன் பிறகு பலியிட்டதுக்கு அப்புறம் பலி அவர்கள் தகனம் செய்து, இந்த தகனத்தை தேவாலயத்தின் லெஃப்ட் சைடில், இப்போ நான் தான் தேவாலயம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேவாலயத்தின் லெஃப்ட் சைடில் தான் இந்த சாம்பலை போடுவாங்க. இந்த கீகோன் நதி ஊறி வெளியே வந்து தண்ணீர் பொங்கி சபையின் இடதுபுறமாக வரும். நீங்க வந்து எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சாலும், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சாலும் நான் சொல்ற ரகசியங்கள் அங்க இருக்கும். இது இடது பக்கமாய் பொங்கி வந்து பலியினால் வந்த சாம்பலை அடித்து விட்டு போகும். அதாவது கீகோன் என்பதற்கு கிருபை என்ற அர்த்தம். நீ எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் கடைசியில் உன்னை சுத்தம் பண்றது கிருபை தான். சத்தமா ஒரு ஆமென். இதற்கு அடையாளம் தான் கீகோன். அதோனியா லீகல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சாலமோனை தூக்கிட்டு போ, மை கிரேஸ் வில் எனேபிள் ஹிம், என்னுடைய கிருபை அவனை தகுதியாக்கும். உங்க பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறையும் கிருபை தகுதி உள்ளவர்களாக்கும். they will become greater because of grace. நான் சொன்னேன், அவர்கள் பெரிதாவார்கள், அவர்கள் உறுதி செய்யப்படுவார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். முதலாவது they will become greater. உங்க அப்பா பார்த்த எல்லா ஆசீர்வாதத்தை விட உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பாங்க. they will see greater things, they will see greater blessings. உங்களுக்கு மாத்திரமல்ல, வசனத்தை பொதுவாக விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். உங்க வீட்டில் கர்த்தர் வரப்போகும் நாட்களில் பெரிய கிருபைகளால் உங்க வீட்டை நிரப்புவாரு. you will see greater blessings. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்,
ஆமேன்னு சொல்லலாம், இல்லை கையை உயர்த்தலாம், இல்லை தலையை ஆட்டலாம், இல்லை வாயை திறந்து ஏதாவது முணங்கலாம், ஏதாவது செஞ்சிடணும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், வரப்போகிற நாட்களில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் He will make them greater. அவர் பெரியவர்களாய் மாற்றுவார். ஃபர்ஸ்ட் வசனம் சொன்னது தாவீதின் சிங்காசனத்தை விட சாலமோனுடையது பெரிதாக இருக்கும். ஸ்டான்லி அங்கிள் பார்த்த ஆசீர்வாதங்களை விட நீங்க பார்க்க போற ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கும். ரெண்டாவது நான் சொன்னேன், அவர் மிகவும் ஸ்திரப்படுத்துவார். He will firmly establish them. ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினா என்ன நடக்கும்னு சொல்றேன். நீங்க 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். சாலமோன் 2:12. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான், அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மிகவும். எல்லாரும் சொல்லலாமே, மிகவும் இல்ல மிகவும் சொல்லுங்க. ரைட், மிகவும் ஸ்திரப்பட்டது. இந்த ரைட் சைடில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, மிகவும் ஸ்திரப்பட்டது. ரைட், மிகவும் ஸ்திரப்பட்டது. அந்த மைக் ஆன் பண்ணிருங்க, பீட்டர் சேர்ந்து சொல்லட்டும். தேங்க்யூ. when God establishes you, உங்களை ஸ்திரப்படுத்த அவர் தீர்மானித்தால் என்ன நடக்கும்னு சொல்றேன். அதோனியா வாயை திறந்து ஒரு சாட்சி சொல்றான். சாலமோன் ராஜாவாய் மாறக்கூடாதுன்றது எதிர்த்து நின்னதே யார் தான்? அதோனியா தான். ஆனா அதோனியா அவன் வாயை திறந்து ஒரு சாட்சி சொல்றான். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதுக்கு இஸ்ரவேலர் எல்லாம் என் மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும், அங்கதான் ஆண்டவருடைய ட்விஸ்டே இருக்கு. எல்லாரும் என்ன பாருங்களேன், ராஜ்யம் ஆக்சுவலா அதோனியாக்கு தான் போயிருக்கணும். யாருக்கு தான் போயிருக்கணும் சொல்லுங்க, யாருக்கு போயிருக்கணும்? அதோனியா. ஆனால் வசனம் சொல்கிறது, அதோனியாவே வாயை திறந்து சொல்றாரு, ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி, என்னை விட்டு தாண்டி. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தும் போது எப்படி படுத்துவாருன்னு சொல்றேன். ஸ்திரப்படுத்தல் தான் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து உங்களை மூவ் பண்ணணும். ஒரு இடத்துல நீங்க நிக்க கூடாது, உங்களை அங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், அகற்றணும்னு யாரும் நினைச்சாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை தாண்டி ஆசீர்வாதங்கள் உங்கள் பேர் வந்து சேரும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நடுவில் நின்னாலும் அதை தாண்டி அது உங்களிடத்தில் வந்து சேரும். இது அதோனியா சொன்ன வார்த்தை, என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. யாரால் கிடைத்தது? கர்த்தரால். யாரால் கிடைத்தது? கர்த்தரால். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கணும். அதோனியா சொல்றாரு, ஆக்சுவலா நான் தாண்டா ஆயிருக்கணும், ஆனா அவர் சாலமோனை தெரிந்து கொண்டதுனால என்னை தாண்டி அவன்கிட்ட போயிருச்சுன்றார். நான் உங்களை மனப்பூர்வமா பிளஸ் பண்றேன், உங்களை நான் ப்ரொஃபெட்டிக்கா பிளஸ் பண்றேன். உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடத்தில் வரும். யார் அதை எதிர்த்து நின்னாலும் அது அவர்களை தாண்டி உங்கள் கையில் வந்து விழும். டாடி ஆமேன்னு சொன்ன எல்லாருக்கும் கொடுத்துருங்கப்பா. இதை நான் பேசுறது ஸ்டான்லி அங்கிள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன். நீங்கள் விசுவாசிப்பது அவரால் வரும். யார் தடுத்தாலும் அது அவர்களையும் தாண்டி உங்கள் கைகளில் வந்து சேரும். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமே. முதல்ல சொன்னேன், பெரிதாக்குவார். எப்படி பெரிதாக்குவார்? உங்களை எவ்வளோ மனுஷன் சின்னதா பார்க்க நினைச்சாலும் அவர் உங்களை பெரிதாக்குவார். என்ன நடந்துச்சு தெரியுமா? சாலமோனை அவர்கள் அழைக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உங்க வீட்டில், உங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கு, உங்க சொந்தக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்தினா என்ன தெரியுமா நினைப்பாங்க? உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? உங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கு, உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பத்திரிக்கையை, உங்களை அழைக்கலனாலே உங்களை அவங்க என்ன படுத்துறாங்க? சிறுமை படுத்துகிறார்கள்னு அர்த்தம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதோனியாவை ஜனங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கூட்டிட்டு போன பொழுது சாலமோன் அழைக்கப்படல. என்ன படல? அழைக்கப்படல. என்ன படல? அழைக்கப்படல. முழு தேசமும் சாலமோனை சிறியவனாய் பார்க்க நினைத்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாலமோனுக்கு முன்னும் சாலமோனுக்கு பின்னும் அவனை போல ஒரு ராஜா எழும்பினதில்லை. உங்களை ஜனங்கள் சின்னவங்களா பார்க்க நினைச்சாங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாலே கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். ஸ்டான்லி அங்கிள் ஃபேமிலியை நான் பிளஸ் பண்றேன், ஆன்ட்டியை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் உங்களை சின்னவங்களா பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றி வைப்பார். இங்க உட்கார்ந்து விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நான் அதையே சாட்சியா சொல்றேன், அதையே தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். when people want to belittle you, when people want to see small, when people want to see you small, I tell you, God will make you big. God will make you big and bigger than all of them. அவர்களே கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். மூணாவது, it will remain secure. பக்கத்துல சொல்லுங்க, பெரிதாக்குவார். பெரிதாக்குவார். சொல்லுங்க, பெரிதாக்குவார். பெரிதாக்குவார். ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார்.
அதை பாதுகாப்பார். அதை பாதுகாப்பார். பெரிதாக்குவார், பெரிதாக்குவார். நீ சொல்ற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா மாறட்டும். ஆமென். நான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். அது சிஎஸ்ஐயோ பெந்தை கோசோ என்ன கோசோ, வசனம் எல்லாருக்கும் காமனானது, வசனம் எல்லாருக்கும் உரியது. இதை விசுவாசித்து ஆமேன்னு சொல்ற எல்லாருக்கும் வந்து சேரட்டும். உங்களை பெரிதாக்குவார், பெரிதாக்குவார். உங்களை ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். உங்களை பாதுகாப்பார், பாதுகாப்பார். மூணாவது, திஸ் இஸ் லிட்டில் ஃபன்னி, ஆனால் இது ஆண்டவர் செய்த விதம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 2:45 மூணாவது வாசிச்சு முடிச்சிருவோம். சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். அடுத்து, தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி. இத சொன்னது யாரு? சாலமோனே சொல்றார். இத சொல்றதே சாலமோன் தான். சாலமோனியா இந்த வார்த்தையை சொல்றாருன்னு சொல்றேனே. தாவீது சாகும் பொழுது, வேதம் வாசித்த நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு கவனி, யாராவது பெரிய அம்மா மாதிரி யாராவது பதில் சொல்லுங்க. தாவீது மரிக்கும் பொழுது சாலமோன்ட்ட மொத்தம் 3 டாஸ்க் கொடுத்துட்டு போனார். 3 விஷயத்தை நீ செஞ்சிடணும்னு சொல்லிட்டு போனார். 2 பேரை போட்டு தள்ள சொன்னாரு, ஒருத்தனை காப்பாற்ற சொன்னார். யாராவது சொல்லுங்க. தாவீது வந்துருச்சு பிரதர், இந்த நாக்குக்குள்ளதான் இருக்கு, நான் வெளியே வர. ஓகே ஃபைன். தாவீது சாகும் பொழுது சாலமோன்ட்ட 3 டாஸ்க் கொடுத்தார். 2 பேரை கொல்ல சொன்னாரு, ஒருத்தனை காப்பாற்ற சொன்னார். அது சாலமோன்ட்டு சொல்லல. சாலமோன்ட்டு அவர் சொன்னது 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்திலே இருக்கு. நீங்க 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும். யோவாபை கொல்ல சொல்றாரு. யார? இந்த பெயர்கள் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க வீட்டில் போய் ஸ்டோரியை வாசிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். யோவாபை கொல்ல சொல்றாரு. பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்ய சொல்றாரு. 3வது சீமேயி. யார? சீமேயி. அவனை கொல்ல சொல்லல, பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோன்றார். என்ன சொன்னாரு? இதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? அவனை போட்டிருந்தா அர்த்தம். இதுக்கு அர்த்தமே என்னதான்? என்னன்னு நான் சொல்றேன். எத்தனை பேருக்கு இந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கு? சீமேயி இவன் தாவீதை சபித்தவன். தாவீதை எப்படி சபிச்சான்? தூஷித்தான். தேங்க்யூ. நீங்க 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு வாங்கலாம் வேகமா, இதோட முடிக்கிறேன். 2 சாமுவேல் சாப்டர் 16க்கு வாங்கலாம். 7வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இல்ல யாராவது வாசிங்க. 2 சாமுவேல் 16:7 இருந்து. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். சீமேயி சொன்ன பெரிய சாபமே என்ன தெரியுமா? தாவீதே, உன் கையில் இருக்கிற ராஜ்யபாரம் அப்சலோம்கிட்ட போயிடும். யார்கிட்ட போயிடும் சொல்லுங்க? யார்கிட்ட போயிடும்? அப்சலோம்கிட்ட போயிடும். இப்போதும் நீ விருப்பப்படுகிற மகன் மேல் அது வராது, நீ விருப்பப்படாத ஒருத்தவங்க அதை தூக்கிட்டு போவேன்னு சீமேயி சபிக்கிறார். சீமேயி சபிச்ச உடனே தாவீதின் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வருது, ஐ லவ் தட். அதே 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவேளை இது தாவீது சொல்றார். இது தாவீது சொல்றார். அவன் சபிச்சுட்டு போயிட்டான். அவன் சொல்றான், உன் ராஜ்யபாரம் உன்கிட்ட நிக்காதுடா, உன்னுடைய கிங்டம் உன் த்ரோன் நிலை நிற்காது, அது ஒன்றிருந்து கர்த்தர் எடுத்து வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துருவாருன்னு யார் சொல்றா? சீமேயி தாவீதை பார்த்து தூஷிக்கிறான். அதாவது நம்ம ஊர் பொம்பளையை தூசிக்கிற மாதிரி மண்ணள்ளி போட்டுலாம் தூசிக்கிறான். வசனம் அதான் போட்டிருக்கு. மண்ணள்ளி எரிஞ்சாராம், காரி துப்புனாராம், கல்லை கொண்டு எரிஞ்சு சொன்னாராம், நீ விளங்க மாட்ட, நீ நாசமா போயிருவ, ஒன்றிருந்து அதை தூக்கி ஆண்டவர் அப்சலோம்கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கு தாவீது ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னா பாருங்களேன். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஸ்டான்லி அங்கிள் குடும்பத்தின் மேல நான் ப்ராஃபஸியா சொல்றேன், உங்க குடும்பத்தின் மேல வந்த எல்லா நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார். கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்றீங்கன்னு தெரியல, பட் ஆமேன்னு சொல்றவங்க வச்சுக்கோங்க. வசனம் சொல்ற, ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நானும் அவனை கனம் பண்ணுவேன். அவரை கனம் பண்றதே வார்த்தையை தான். இப்ப வசனம் சொல்லுகிறது, உங்க மேல இருக்கிற நிந்தையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். இது தாவீது சொல்றான். அவன் சபிச்சுட்டு போட்டும்டா, ஆனா அவன் எவ்வளவு சபிச்சானோ அதுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் என்னைய நன்மையால சரி கட்டுவார். இதைத்தான் தாவீது சாகும்போது சாலமோன் காதுல சொல்லிட்டு போறாரு. சாலமோனே,
இப்படி ஒருத்தர் சீமைன்னு ஒருத்தர் இருக்காண்டா, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோடான்னு போயிட்டார். சாலமோனுக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியும், எல்லா ஸ்டோரியும். இப்போ சீமையை ஸ்ட்ரைட்டாக சாலமோன் கொல்லலை. சாலமோன் சீமைக்கு ஒரே ஒரு செக் வச்சார். என்ன சொன்னார்? சீமைங்க வா, நீ எருசலேமுக்குள்ளே தான் குடியிருக்கணும், எருசலேமை விட்டு வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது, நீ வந்துட்டா நான் உன்னை போட்டு தெளிவேண்டான்றார். வசனம் வாசித்தவர்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. சீமேயி எருசலேமுக்குள்ளே தான் 3 வருஷம் இருந்தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய வேலைக்காரர்கள் வீட்டை விட்டு ஓடி போனதுனால சீமேயி வீட்டில் என்ன செய்யறான், வீட்டிலிருந்து வெளியே வந்து வேலைக்காரர்களை தேடி போறான். இந்த நியூஸ் யார் காதுக்கு வருது? சாலமோன் காதுக்கு வந்து சாலமோன் இப்போ ப்ராப்பரா கூப்பிட்டு கொலை பண்றார். புரியுதா உங்களுக்கு? சாலமோனு ப்ராப்பரா கூப்பிட்டு செய்யறார். சொல்லும் போதுதான் சாலமோனு இந்த வார்த்தையை சீமேயின் காதுகள் பட கேட்டு சொல்றாரு. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சினிமாட்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீனெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த ஸ்டோரிலாம் புரிகிற மாதிரி மூவி பண்ணோன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாலமோன் வந்து சீமையை கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி எருசலேமுக்குள்ளேயே இருந்துக்கோங்க, எருசலேம் விட்டு வெளியே போனீங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுவேன்றார். இவர் வெளியே போயிட்டாரு, நியூஸ் வந்துருச்சு. இப்போ அவரை போட்டு தள்ளுற நேரம் வந்து சீமையை உட்கார வச்சாச்சு. சீமையிட்ட இப்போ சாலமோன் ஒரு வார்த்தை சொல்றார். இதுதான் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 44-45. பின்னும் ராஜா, அதாவது சாலமோன் சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சீமேயி தாவீதை சபிக்கும் போது சொன்னா ஆண்டவர் ஓ மேல திருப்புவார். இப்ப அப்படியே ஸ்டோரி மாறுது பாருங்க. சொன்னவன் மேலே அது திரும்புது. ஒரு 4-5 பேருக்கு புரிஞ்சிருச்சு, அது போதும் எனக்கு. நான் மறுபடியும் வர்றேன். சீமேயி தாவீதை சபிக்கும் போது சொல்றான், கர்த்தர் உன் தலை மேல இரத்த பழியை திருப்புவார்ன்றார். சபிச்சவனுக்கே இப்ப திரும்பிருச்சு. ஏன் சொல்றேன்? இதெல்லாம் கிரேஸ் பண்ற வேலை, இதெல்லாம் கிருபை பண்ற வேலை. நீங்க கிருபையை நம்புகிறவர்களா இருந்தால், தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிறவர்களா இருந்தால், நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லட்டும். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் சாபமான வார்த்தையை போட்டாலும் அது அவர்கள் பேர் திரும்பும். ஆனால் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை பெரிதாக்குவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார். இப்ப சாலமோன் சொல்றான் பாருங்களேன், 45வது வசனம் சாலமோனுடைய டயலாக். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஒரு நிமிஷம், உன் தலைமுறை நல்லா இருக்காதுன்னு சொன்னது யாரு? சீமை. ஏங்க யாருங்க சொன்னா? சீமையை பார்த்து சாலமோன் சொல்றாரு, தம்பி யாரடா நல்லா இருக்க மாட்டான்னு சொன்ன? ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். I will always be blessed. என்னைய மாத்தவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க, தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு முன்பதாக உறுதியாய் இருக்கும். தாவீதிட்ட இருந்து அப்சலோமுக்கு போகும்னு சொன்னது யாரு? சீமை. இப்ப அதே சீமை நல்ல சாலமோன் சொல்லுகிறான், தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை பெரிதாக்குவார், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். God is good. Thank you so much for this opportunity. நான் இன்னைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியை யோசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, from David it is shifting to Solomon. From David it is shifting to Solomon. தாவீதின் இடத்திலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எனக்கு காண்பித்தார் ஆண்டவர். அதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். ஆண்டவர் அங்கிள் ஸ்டான்லி அவர்களுக்கு கொடுத்த கிருபை, அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அவர் அதை பெரிதாய் மாற்றுவார், அதை ஸ்திரப்படுத்துவார், அதையே கர்த்தர் உறுதியாய் பாதுகாத்து வைப்பார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்டான்லி எங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி, இந்த குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆன்டிக்காக ஜெபிக்கிறோம். ஆன்டியின் மேல உம்முடைய கிருபையின் கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரகடா ஷகலபா ஹர்தல ரிபார்தல உடாமனமா ரியாந்தேரி பிரார்த்தலோ ஷகதேலி பிரியாட்டரே. சாலமோன் ராஜாவான பொழுது தன் தாயாரை அழைத்து அவன் சிங்காசனத்தின் அருகாமையில் உட்கார வைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆன்டி, உங்க மேல நான் ப்ரொஃபெட்டிக்கா பேசுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை இழக்கவில்லை, ஆனால் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்.
வசனம் அப்படித்தான் சொல்கிறது. பட்சேபாளை அழைத்து சாலமோன் தன்னுடைய சிங்காசனத்துக்கு ஈக்குவலா உட்கார வைத்தான். வரப்போகிற நாட்கள்ல தேவன் உங்களை ராஜாக்கள் பக்கத்துல உட்கார வைப்பார். உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகளும் இந்த தேசத்தில் பெரிய பெரிய ராஜாக்களின் ஸ்தானத்தில் வருவார்கள். அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய இடங்கள்ல அவங்க போய் இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தில் அமர வைப்பார். அவர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். அடுத்து அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்னு சொல்றேன், சிலர் தகுதியானவங்க நின்னாலும் அதையெல்லாம் தாண்டி உங்கள் கைகளில் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துற விதம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். யாரெல்லாம் உங்களை வேர் பிடுங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை வேர் பாய்ச்ச செய்வார், உங்களை வேரூன்ற செய்வார். God will send his favor upon you. அவர் தம்முடைய தயவை உங்கள் மேல் அனுப்புவார். You cannot be uprooted. This is a prophetic word to this family. இந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறேன், உங்களை யாரும் வேர் பிடுங்க முடியாது. அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களை வேரூன்ற செய்வார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். மூன்றாவது, the Lord will protect you. It will remain secure னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அவர் உங்களை நித்தியமாய் பாதுகாப்பார். இந்த குடும்பத்தின் மேல இருக்கிற ஊழிய அழைப்பு, இந்த குடும்பத்தின் மேல இருக்கிற கிருபைகள், இந்த குடும்பத்தின் மேல தேவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் நித்தியமாய் பாதுகாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you so much. தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் த வேர்ட். நிறைய பேருக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு அவரோட சிடிஸ் மூலிமா, பாடல் மூலிமா அவர் ஒரு சாங் ரைட்டராகவும் ஒரு வர்ஷிப் லீடராகவும் தான் தெரியும். ஆனால் இட்ஸ் அ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ப்ளஸ் நல்ல பைபிள் டீச்சர் கூட. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டையும் நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுல நான் அவர் மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. கனெக்ட் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எப்படி ஷேடோவாக இருந்துச்சு, நியூ டெஸ்ட்மெண்ட் எப்படி ரியலாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. இப்போது அம்மா வந்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறமா பாஸ்டர் க்ளோஸ் பண்ணி ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சுரேஷ் ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க, எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா. ஐயா உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஜெபராஜ் ஐயாவுக்கும் நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்குமே, எங்களுடைய உறவினர்கள் வந்திருக்கிறீங்க, என் சபை மக்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, என் ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்திருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எல்லோரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஐயாவுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவந்தனால தான் நீங்கள் வந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா எப்பவுமே நீங்கள் சாரை எப்பவுமே நீங்கள் அவரை காணோம், சர்ச்சு முன்னால் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நிற்பார், அதுதான் எங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னு எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்க. நானும் இப்போ அவர் போயிட்டாருன்னு எனக்கு உண்மை, அது அவர் போயிட்டாருன்னு என்னை விட்டு போயிட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே எனக்கு வர்றதில்லை. இருக்கார், எங்கோ ஜெர்மனியில் பையன் கூட இருக்கார், இல்லாட்டி அமெரிக்கா போயிருப்பார், இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய், அப்படி ஒரு எண்ணம் தான் என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குதோ வழியா. ஆனால் அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்படி வர்றதே இல்லை. அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதை நினச்சி நான் அழாதபடி கொஞ்ச நாள் துக்கப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் இப்போ நான் வந்து ஆண்டவருடைய கிருபையில் சமாதானத்தோடு இருக்கிறேன். நான் நல்ல சத்தியங்களை கேட்டு நான் வந்து நான் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அவரை முகமுகமாக நான் போய் சந்திப்பேன்ற ஒரு விசுவாசத்தோடு நான் வந்து இருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி, எல்லாருக்காக நாங்கள் உணவை தயார் பண்ணி வச்சுருக்கோம். தயவுசெய்து ஒருவரும் சாப்பிடாமல் போயிடாதுங்க, எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மரிப்பதே இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, அருமையான உம்மிலே பிழைத்திருக்கிற அருமையான ஸ்டான்லி அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றிகளை எடுத்து உங்களுடைய திருச்சமூகத்தில் இந்த அருமையான வேளையிலே நாங்கள் நிற்கிறோம். அன்பின் தகப்பனே, கடந்த ஓராண்டு முழுவதும் உம்முடைய பரிசுத்த கிருபை தர்மியான இல்லத்தை தாங்கி நடத்தின
எல்லாம் உம்முடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை கரங்களை பிடித்து கொண்டீர். பசும்புல் மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீரண்டிலே நீர் நடத்தி சென்றீர். சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அவ்விதமாக உம்முடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடர வைத்திருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் நன்மையான இல்லத்தை நீர் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் அம்மாவை பலப்படுத்தும். உம்முடைய ஆற்றல் நிறைந்த கரத்தினாலும் உம்முடைய கிருபை மிகுந்த தயவினாலும் நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய். தொடர்ந்து அவர்கள் தனியாக இருக்கிற வழியில் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான தினாயாவுக்காக, மோனி அவர்களுக்காக, அன்றை ஜாஃபிக்காக, டெமிக்காக, டேனிக்காக, அருமையான தொலைவில் இருக்கிற பாபையாவுக்காக, அனி அம்மாவுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அருமையான ஸ்டான்லியா வாழ்வில் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளையும் நீர் கட்டளையிடுகிறீர். ஆண்டவரே, ஐயாவுடைய விசுவாச வளர்ச்சியின் நிமித்தமாக, ஆண்டவரே ஐயாவுடைய விசுவாச வாழ்க்கையின் நிமித்தமாக, ஐயாவுடைய ஆண்டவரே திருச்சபைக்காக ஓடி உழைத்த பிரயாசப்பட்ட ஆண்டவரே அவருடைய அனைத்து உழைப்பின் நிமித்தமாக, கர்த்தாவினுடைய மகா பெரிய கிருபையின் நிமித்தமாக இந்த நாட்களில் நீர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அவ்விதமாகவே இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். அருமையாக உம்முடைய அடியான் வழியாய் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் நன்மையை பெற்றிருக்க, உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய காரியங்களில் வளர பெருக கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஒரு ஆண்டு நடத்தினீர். தொடர்ந்து நீருடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொள்ளும், நடத்தி சொல்லும், நன்மையான பாதையிலும் ஆசீர்வாதமான வழிநடத்துதலும் கர்த்தர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்காக தொலைவிலிருந்தும் அருகிலிருந்தும் பிள்ளைகளை அழைத்த பொழுது ஆண்டவரே யாவரும் வந்து இந்த அருமையான நிகழ்வுகளை தங்களை இணைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இங்கே இருக்கிற நேரம் முழுவதும் கிருபை யாவரையும் தாங்கினதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக உடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களுக்கு பயணப்பட்டு செல்கிற பொழுது தூய் ஆவினவர் யாவரோடும் இருந்து பத்திரமாய் யாவரையும் இல்லங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து சென்று தொடர்ந்து எங்கள் பணிகளை செய்ய மீண்டுமாக இந்த இல்லத்தோடு இருக்கிற எங்களுடைய அன்பிலே உறவிலே வளர்ந்து பெருகி நிற்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களிலும் ஆற்றல் நிறைந்த கரங்களிலும் கிருபையின் கரங்களிலும் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்வீராக. உம்முடைய திருப்பெயருக்கு மாத்திரமே நாங்கள் மாட்சியை கொடுக்க எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் இணைந்து அவனுடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மர்மடத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் நிச்சயித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளோளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுதும் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் அருமையான தம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், வழிநடத்தல், பலம், சுகம் அருமையான அம்மாவோடும் அருமையான தினகரையா குடும்பத்தோடும் பாபையா குடும்பத்தோடும் வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வழிநடத்துதலோடும் அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர் கொடுக்கிற அனைத்து ஆறுதலோடும் தேர்தலோடும் என்று சதா காலமும் நின்று நீடித்து நிலைத்து இருப்பதாக.